எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம சாக்கமோட்டோ டேஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் வந்துட்டு நீங்க பார்த்தலனா அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு மாஷிமோன்ற ஒரு ஹிட்மேன் பத்தி தான் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப புவர், ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது கூட காசு இருக்காது. இவன் கிட்ட ஒரு பறவை கூட இருக்கும், அதோட பேர் பாத்தீங்கன்னா பிசுகே. இவனையும் பாத்துக்கணும், அந்த பேர்டையும் பாத்துக்கணும், பிளஸ் ஒரு ரூஃப் டாப்ல டென்ட்ல தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாஷிமோ கூட சாக்கமோட்டோவை கொல்லணும்னு இருக்கும். ஏன்னா கொன்னா தான் அவனுக்கு கூட வந்துட்டு அந்த 1 பில்லியன் yen வந்துட்டு கிடைக்கும்ல. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சாக்கமோட்டோவை கொல்றதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. இதால இருந்து அவங்களோட கடை பிசினஸே வந்துட்டு டேமேஜ் ஆகுது. அதை ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய காசு தேவை. ஆனா அவங்க கிட்ட அவ்வளவு சஃபிஷியன்டா அமௌண்ட் இருக்கிறது இல்ல. இதால இருந்து ஷின் வந்துட்டு என்ன பண்றானா, ஒரு டோர்னமெண்ட் வந்துட்டு வந்துட்டு இருக்கா, ஏர் சாஃப்ட் டோர்னமெண்ட்னு. அதுல வின் பண்ணா காசு வந்துட்டு தராங்களா. அடுத்த சீன்ல மாஷிமோ வந்துட்டு சாக்கமோட்டோட கடையில வந்து சாக்கமோட்டோ கிட்டே வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா, சாக்கமோட்டோன்ற ஒரு ஆள் உங்களுக்கு தெரியுமான்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவன் சாக்கமோட்டோவை ரெகக்னைஸ் பண்ணறதுக்கே முடியாது. ஏன்னா இப்ப சாக்கமோட்டோ தெளியாயிட்டு இருக்காருல்ல. இதுக்கு சாக்கமோட்டோ என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் வந்துட்டு தெரியாதுப்பா, நான் வந்துட்டு இங்க சும்மா வேலை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மாஷிமோ என்ன சொல்றாருன்னா, இந்த ஷாப் பேர் வந்துட்டு சாக்கமோட்டோ, பின் அவர் வந்துட்டு இங்க தான் இருக்கணும்ல. அதுக்கு சாக்கமோட்டோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பேர் கொண்ட ஷாப் வந்துட்டு நிறைய இருக்கீங்க, ஷின் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு மக்கான ஹிட்மேன் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில பார்த்தே இல்ல. பிளஸ் இவனோட மண்டக்குள்ள என்னதான் ஓடிட்டு இருக்கு, இவ்வளவு தாட்ஸ் வச்சுன்னு சுத்திட்டு இருக்கான். மாஷிமா வந்துட்டு சொல்றா, ஒரு பாட்டி தான் வந்துட்டு சொல்லிச்சு சாக்கமோட்டோ வந்துட்டு இங்க இருக்கிறாருன்னு. அதுக்கு ஷின் என்ன சொல்றானா, இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேரோட பேர் வந்துட்டு சாக்கமோட்டோ தான், 2 மில்லியன் பீப்புள் இருக்காங்க அந்த மாதிரி. இதை கேட்டுட்டு மாஷிமோ இன்னும் அழுத்துக்கு ஸ்டார்ட் பண்றான். அவன் கிட்ட வந்துட்டு காசோ இல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு. அவனோட வயிறுல இருந்து ஒரு சவுண்ட் வருது. பாத்தீங்கன்னா ஷின்னுக்கோ லூக்கோ கூட கேக்குது இந்த சவுண்ட். மாஷிமா வந்துட்டு ஷின்னு லூவோ வந்துட்டு பாவாமா பாத்துட்டு இருக்கான், எதனா சாப்பிடறதுக்கு தருவாங்களான்னு. ஃபைனலா வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு மீட் பன்ஸ் பண்ணி தராங்க. அன்னைக்கு நைட் வந்துட்டு மாஷிமோ அவனோட டென்ட்டை வந்துட்டு ரிப்பேர் பண்ணி, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஹிட்மேன் ஆகிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, நீ வந்துட்டு குவிட் பண்ணிடணும். ஹிட்மேன் ஏஜென்சில இருந்து அவனை வெரைட்டி கூட இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இவங்க தப்புன்னு ப்ரூவ் பண்ணிருக்கே இவன் வந்துட்டு ஒழிச்சிட்டு இருக்கா. சடனா வந்துட்டு ஏர் சாஃப்ட் டோர்னமெண்டோட பேப்பர் பாக்குறான். 1 மில்லியன் பிரைஸ்ன்னு பார்த்த உடனே இதுல வந்துட்டு என்டர் ஆகணும், இந்த காசு வச்சுன்னா அவன் ஒரு வீடு வாங்கலாம், சாப்பிடலாம், இதெல்லாம் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஷின்னோ சாக்கமோட்டோ கூட ஏர் சாஃப்ட் டோர்னமெண்ட்க்கு வந்துட்டு இருக்காங்க. சாக்கமோட்டோ நினைச்சிட்டு இருக்காரு, இந்த காசு வச்சுன்னு நான் என்னோட கடையில புல்லட் ப்ரூஃப் விண்டோ போடலாம். லூ வந்துட்டு அவங்க கூட வரா, ஆனா அந்த கேம் குள்ள வந்துட்டு வர்றதுல ரொம்ப வயலண்டா இருக்குதுன்னு. மாஷிமோ கூட அங்க வரா, ஆனா அந்த கேமோட ரூல் பிரகாரம் ஒரு டீம்ல 2ல இருந்து 5 பேர் இருக்கிறோமா. இதை நினைச்சுனே வந்துட்டு அவன் ஷின்ன பாக்குறாங்க. அவனோட காலை புடிச்சுனே வந்துட்டு வந்துட்டு இருக்கா, ப்ளீஸ் என்னையும் வந்துட்டு உங்களோட டீம்ல சேர்த்துக்கோங்கன்னு. இந்த டோர்னமெண்டோட ரூல் பிரகாரம் என்னன்னா, எல்லாருக்கும் வந்துட்டு ஃபேக் கன் வந்துட்டு தருவாங்க. அதுல வந்துட்டு பெயிண்ட் பால்ஸ் இருக்கும். யார் மேலனா இந்த மாதிரி பெயிண்ட் பட்டுச்சுன்னா அவங்க வந்துட்டு அவுட். இந்த என்டையர் ஷாப்பிங் மால் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் எங்கன்னா வந்துட்டு ஒழிஞ்சுக்கிறதுக்கு. பிளஸ் இவங்களுக்கு வந்துட்டு ப்ளூடூத் ஹெட்செட் கூட கொடுத்துருக்காங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. எல்லாரும் வந்துட்டு அவங்க பொசிஷன்ல போயிட்டு எடுக்கிறாங்க. மாஷிமா வந்துட்டு கேட்கறான், நான் என்ன பண்ணுவேன். அதுக்கு ஷின்ன சொல்றானா, எங்களை விட்டு வேற எல்லாரையும் வந்துட்டு சுடு. அவங்க முன்னாடி வந்துட்டு 4 பேர் இருக்காங்க, இவங்க எல்லாரும் வந்துட்டு குறிக்கோளா வச்சுன்னு இவங்களை அடிக்கணும்னு இருக்காங்க. விசில் வந்துட்டு ப்ளோ பண்ண உடனே மாஷிமா வந்துட்டு 4 பேரையும் வந்துட்டு கரெக்ட் டார்கெட் வச்சுன்னு சுடுறா. இதை பார்த்துட்டு சாக்கமோட்டோ ஷின்னுக்கோ ரொம்ப ஷாக் ஆயிடுது. பின்னாடில இருந்து ஷின்னோ சாக்கமோட்டோவை யாரோ தாக்குறாங்க. ஆனா அவங்க வந்துட்டு இவங்க எல்லாரையும் வந்துட்டு டிஃபீட் பண்றாங்க. மாஷிமா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கா, நீங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணிட்டு இருக்கீங்களே. அதுக்கு ஷின் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா, மேபி மாஷிமோக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம தான் வந்துட்டு அந்த ஹிட்மேன்னு. இவன் வந்துட்டு மக்குதான், இவனுக்கு வந்துட்டு கண்டிப்பா தெரிய வர வாய்ப்பு இல்ல. அதுக்குள்ளேயும் வந்துட்டு லூ போதலே வந்துட்டு கத்திட்டு இருக்கா, லெஜெண்டரி ஹிட்மேன் சாக்கமோட்டோவை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ மாஷிமா வந்துட்டு அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு போட்டோ புல் பண்றா. அதுல வந்துட்டு சாக்கமோட்டோட பிக்சர் தான் இருக்கு. எப்படி இந்த தடியாலு சாக்கமோட்டோ ஆகலாம். அதுக்குள்ளேயும் லூ வந்துட்டு ஒளறிடுறா. அவரோட ஹேர் ஸ்டைலோ கண்ணாடியோ பாரு சேமா இருக்குல்ல. ஷின் வந்துட்டு சொல்றா, அவன் வந்துட்டு ஜோக் பண்ணிட்டு இருக்கா, குடிச்சிட்டு இருக்கா ஃபுல் போதல்ல, அவ சொல்றதுலாம் வந்துட்டு கேட்காத. அதுக்குள்ளேயோ மாஷிமோக்கு வந்துட்டு புரிஞ்சுது. அந்த கன் எடுத்து சாக்கமோட்டோ மேல வைக்கிறா. நீ தான் வந்துட்டு நிஜ சாக்கமோட்டோன்னு எனக்கு தெரியும், உனக்கு கொண்டுட்டா எனக்கு வந்துட்டு அந்த 1 பில்லியன் yen ரிவார்டா கிடைக்கும். வேற எல்லாரும் வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. அதால இருந்து இந்த குரூப் வந்துட்டு செப்பரேட் ஆயிடுது. மாஷிமோ வந்துட்டு அவனோட பேர்ட் பிசுகேவை வந்துட்டு கூப்பிடுறா. அந்த பேர்ட் பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்துட்டு ஒரு ரியல் ஸ்னைப்பர் ரைஃபிள் வந்துட்டு தந்துட்டு போகுது. மாஷிமோ வந்துட்டு கரெக்டா குறிக்கோள் வச்சுன்னு சாக்கமோட்டோவை சுடுறான். ஆனா அது வந்துட்டு தப்பி தவறியோட கையில தான் போயிட்டு சுடுது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு புரியுது மாஷிமோட ஷூட்டிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு செம்மையா இருக்குன்னு. பிளஸ் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. திருப்பியும் வந்துட்டு ஒழிஞ்சிக்கிறான், இன்னொரு கரெக்டா ஒரு ஆங்கிள் வச்சுன்னு ஷூட் பண்ணலான்னு. அப்பதான் அவனோட பேர்ட் பிசுகேக்கு வந்துட்டு புரிய வருது மாஷிமோ வந்துட்டு அழுதுட்டு இருக்கான்னு. ஏன்னா அவனுக்கு நிஜமாலுமே சாக்கமோட்டோவை கொல்லணும்னு ஆசை இல்ல, ஆனா வேற வழியில அவன் கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும். சாக்கமோட்டோவை ஷின்னும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிசுகே பேர்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு அவங்களோட லொகேஷன் வந்துட்டு மாஷிமோக்கு காமிக்குது. மாஷிமோ வந்துட்டு திருப்பியும் ஷூட் பண்றா. ஆனா சாக்கமோட்டோ வந்துட்டு அந்த புல்லட்டை டாஜ் பண்ணிடுறாரு. மாஷிமோக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, எப்படி தான் நான் இதை வந்துட்டு மிஸ் பண்ணேன்னு. சாக்கமோட்டோக்கு புரிய வருது, இது வந்துட்டு சாதாரணமான புல்லட் இல்ல, இதை வந்துட்டு ஏம் பண்ணி சுட்டா அது வந்துட்டு அங்க இங்கன்னு பறந்து போயிட்டு டார்கெட் மேல
மேல அடிக்கும். அது மூலியமா ஷூட்டர் யாருன்னு வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஷின் வந்துட்டு ப்ளூடூத் டிவைஸ்லயே வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கா மாஷிமோ கிட்ட. நம்ம எல்லாரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் நீ வந்துட்டு எங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க? இதுக்கு மாஷிமோ என்ன சொல்றேன்னா, என்னோட புல்லட்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு வந்துட்டு கவலை இல்ல, இந்த மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு சுட்டுட்டே இருக்கா. சாக்கமோட்டோ ஷின் வந்துட்டு தப்பிச்சுட்டே இருக்காங்க. மாஷிமோக்கு அப்பதான் வந்துட்டு ஞாபகம் வருது, அவனோட ட்ரைனிங் காலத்துல வந்துட்டு அவன் எல்லாத்துலயும் ரொம்ப பேடா இருந்தா. அவனால கரெக்டா ஓட முடியல, ஃபைட் பண்ண முடியல, படிக்க முடியல. ஆனா அவனோட ஷூட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் செம்மையாயிடுச்சு. அதால இருந்து அவன் ஒரு ஹிட்மேன் ஏஜென்சில வந்துட்டு ஜாயின் பண்ணா. ஆனா அங்க கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு மிஷின் கொடுத்தாங்க. இது வந்துட்டு ஒரு ஷூட்டிங் மிஷின் இல்லனா குடுக்குற வேலை எல்லாத்துலயும் வந்துட்டு இவன் மொக்க பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா எதுவுமே வந்துட்டு இவனுக்கு பிடிச்ச ஷூட்டிங் வேலை இல்ல. அதால இருந்து இந்த ஹிட்மேன் ஏஜென்சி இவனை வெளியே துரத்திட்டு இருக்கோம். சாக்கமோட்டோட கதையை கேட்டு அவனை வந்துட்டு போட்டு தாக்குறதுக்கு இப்போ வந்துட்டு இவனோட குறிக்கோளா இருந்திருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஷின்னுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிட்டு இருக்கோம்ல, ஏன்னா மைண்ட் ரீடிங் எபிலிட்டிஸ் வச்சுன்னு. அதுக்கு மாஷிமோ கிட்ட சொல்றேன், ஏன் நீ வந்துட்டு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிற, நீ வந்துட்டு உன் மேல பிலீஃப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா கத்துறா. இது கத்தும் போது மாஷிமோக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுறதால அவன் அங்க வந்துட்டு அசைக்கிறான். இது மூலியமா அவனோட லொகேஷன் வந்துட்டு சாக்கமோட்டோக்கு தெரிஞ்சிது. அவர் வந்துட்டு ஒரு கல் எடுத்துட்டு மாஷிமோட ரைஃபிள் மேல அடிக்கிறாரு. அந்த கல்லு என்ன வேகமா போயிட்டு அந்த ரைஃபிள் மேல அடிக்குதுன்னா அது வந்துட்டு ஒன்றே போயிடுது. இதை பார்த்துட்டு மாஷிமோ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா, இந்த சாக்கமோட்டோ நிஜமாலே ஒரு மனுஷா தானா? அப்புறம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா, இவன் வந்துட்டு சாக்கமோட்டோவை கண்டிப்பா அடிக்க முடியாது இந்த ஜென்மத்துல. கடைசியா சாக்கமோட்டோட டீம் தான் வந்துட்டு வின் பண்ணிச்சு. மாஷிமோ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா, நான் வந்துட்டு ரொம்ப வீக், யூஸ்லெஸ். அதுக்கு சாக்கமோட்டோ என்ன சொல்றாருன்னா, இந்த வாழ்க்கையிலே வந்துட்டு பெஸ்ட் ஸ்னைப்பரை நான் இப்பதான் வந்துட்டு பாத்திருக்கேன், நீ வந்துட்டு வீக் எல்லாம் இல்ல. இதை கேட்டு மாஷிமோக்கு இன்னும் அழுவுறது. இவங்களுக்கு பிரைஸ் மணி கிடைச்சிருக்கோம்ல, அது வந்துட்டு மாஷிமோ பண்ண டேமேஜ்லேயே வந்துட்டு எல்லாம் போயிடுது ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இவங்களுக்கு அதுல ஏதோ காசு கிடைக்கிறதுல கடைசியா ஒரு ட்ராஃபி தான் வந்துட்டு வச்சிட்டு இருக்காங்க. ஆயோக்கு வந்துட்டு இப்பதான் உயிர் வருது, சாக்கமோட்டோ வந்துட்டு இப்பதான் சேஃபா இருக்காருன்னு. ஷின் வந்துட்டு கேட்கறான், எப்படி வந்துட்டு சாக்கமோட்டோ உங்களை கரெக்ட் பண்ணாரு? அதுக்கு ஆயோ என்ன சொல்றேன்னா, சாக்கமோட்டோ வந்துட்டு ஒரு நாள் எங்க கடைக்கு வந்தாரு. என்னன்னு தெரியல, என்ன பார்த்த உடனே வந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு நின்னுட்டாரு. எதுவுமே பேசக்கூட முடியல அவரால். சாக்கமோட்டோட துணியில வந்துட்டு ரத்த காயெல்லாம் பார்த்துட்டு ஆயோ அந்த சைட்ல போயிடுறாங்க. ஐயோ திருப்பியும் வந்துட்டு நம்ம சிக்கிட்டோமேனு சாக்கமோட்டோ நினைச்சிட்டே இருக்காரு. ஆனா ஆயோ வந்துட்டு அங்கத்துல இருந்து பேண்டேஜ் எடுத்துன்னு வந்து சாக்கமோட்டோக்கு கொடுக்குறாங்க. இவர் வந்துட்டு ரொம்ப ஷையு. சாக்கமோட்டோ வந்துட்டு ஷின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நெக்ஸ்ட் ஆயோட மைண்ட் எல்லாம் வந்துட்டு நீ பச்சைன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் நீ. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 7ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.